நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எலெக்ஷன் டைம். ஓகே, ஒரு பக்கம் டிவியில் பார்த்தா எலெக்ஷனில் நியூஸ் போடுறாங்க, பேப்பரை பார்த்தா எலெக்ஷன் பற்றி இருக்கு, யாராவது ஒருத்தர் கும்பிட்டுக்கிட்டு வர்றாரு. இந்த சீசன் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப போர் அடிக்குது சார். யா, என் வீட்டில் எப்போவும் எனி டைம் நியூஸ் பேப்பருக்கு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எனி டைம் அந்த அரசியல் நியூஸ். ஒன்ஸ் வந்து வீட்டில் அப்பா இருந்தாருன்னா அப்பா எப்போ பாரு நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதை காதில் கேட்டு 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 போர் அடிச்சிடுது. திரும்ப கணவர் வந்தாருன்னா அவரும் அதையே உட்காந்துட்டு பார்க்குறாரு. வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் அவங்கவுங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி அதையே பார்த்துட்டு இருக்கிறதால வீட்டில் இருக்கிறவங்க எனி டைம் அதை கேட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இந்த சீசன் எப்படி இருக்கு உங்களுக்கு? சார் அவங்களுக்காவது வீட்டில் தான் போர் அடிக்குது, எனக்கு காலேஜ்லேயே போர் அடிக்குது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட என்னோட கலீக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பர் படிச்சுட்டு அதில் அன்றைக்கி நியூஸ் எப்படின்னா அப்டேட்டடாக இருக்குது, அதை வந்து காலேஜில் டிஸ்கஸ் பண்ணுறது, யார் எங்கே நிற்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும் காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது. அந்த என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆகுது. எல்லாரும் யாராவது உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாஃப் யாராவது ஒருத்தர் வந்து இந்த பாலிடிக்ஸ் பேச வந்தா அந்த நம்ம நாடு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பேச்சு ஆரம்பிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க முகம் என்ன ஆகும்? சார் விட்டுருவோமே அதை பத்தி. சார் அதை பத்தி பேசிட்டு நம்ம நினைச்ச எதுவும் மாத்த போறது கிடையாது சார். அது ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம எதுக்காக அதை பத்தி பேசிட்டு இருக்கணும்? நம்ம வந்து என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்துட்டு போவோமே அப்படிங்கிற மாதிரி. நம்மளாம் பண்ணி ஒன்றும் மாற போறது இல்லை சார். பொதுவா நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அதனாலதான் நமக்கு அதுல பார்ட்டிசிபேஷன் இல்லைங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். ஆமா. சூப்பர். நெக்ஸ்ட் திருவிழா மாதிரி தான் இருக்கு. காத்தால இருந்து 2 டேஸ்க்கு முன்னாடில இருந்து கொடி கட்டுறதுல இருந்து பேனர் வைக்கிறதுல இருந்து அதனால நிறைய பேர் ஏர்ன் பண்றாங்க. ஆனா சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு போர் அடிக்குது, ஆனா நமக்கு பாக்குறதுக்கு வேடிக்கையா தான் இருக்கு. அந்த ரோடே கொஞ்சம் நீட் ஆயிடும். இதனால என்னோட டிவி சீரியல்ஸ் எல்லாம் போயிடுது சார். கரெக்டா அந்த 10 o'clock ஆஃபீஸ் சீரியல் பார்க்கலாம்னா அதுல வேற ஒரு சேனல்ல இவங்க எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு சொல்லி ஒரு காமிக்கிறாங்க. அதனால எனக்கு டிவி சீரியல் ஆஃபீஸ் சீரியல் பார்க்க முடியல. சோ நீங்க வழக்கமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லா ஷெட்யூல் வேலையும் கெட்டு போயிடுது. அந்த சீரியல்ங்கிறது மட்டும் இல்ல, வேற ஏதாவது ஒரு நல்ல ப்ரோக்ராம் சமையல் நிகழ்ச்சி வந்திருக்கும், இல்ல குழந்தை தூங்க வச்சிட்டு இருப்போம், அது கூட முடியல. அது ரொம்ப பெருசா வச்சு ஆர்வமா கமெண்ட்டும் கூட சேர்ந்து பண்ணிட்டு நம்மளோட இன்வால்விட்டி போயிடுச்சு சுத்தமா. அது இன்னும் ஒரு சீசனுக்கு பாக்குறோம், கச்சேரிங்களை கேட்கற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. உங்க வீட்டுல உங்கள் கணவன்மார்கள் அரசியல் பேசுறது, இந்த அவங்க ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்க, இப்ப அண்ணன் தம்பி யாராவது உங்க வீட்டு ஆம்பளைங்க அரசியல் பேசுறது யாராவது இரிட்டேட்டிங்கா இருக்கு, பிடிக்கல? அப்ப அவ்வளவு வருமா? ஏன் பிடிக்கல? எங்க அப்பா ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க, எங்க ஹஸ்பண்ட் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது பேசிட்டே இருப்பாங்க, இது சண்டையில போய் முடியும். இது இல்ல உங்களுக்கு புரியல மாப்பிள்ள அப்படின்பாங்க. அவர் எழுந்து ஒரு பக்கம் போயிடுவார், இவர் எழுந்து போயிடுவார். சரி வா வீட்டுக்கு போலாம். இது தேவையா? நம்மளுக்கு என்ன ஆக போகுது இதனால? யார் என்ன பண்ணாலும் எதுவும் நடக்க போறது இல்ல, நடக்கிறது தான் நடக்குது. நான் இங்க சென்னையில ஒர்க் பண்ணிருக்கேன். எப்பயாவது தான் ஊருக்கு போவேன் வீக்கெண்ட்ல. ஸோ போகும்போது ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே எங்கள் அப்பா பைக்கில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஆஃபீஸில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அது திடீர்னு அரசியல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே உங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னு கேட்குறேன். இப்போ சரி அப்பா கூட ஈடு கொடுத்து பேசலாம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிற பாயிண்ட் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ நம்மளை வந்து இல்லை உனக்கு தெரியாது, நீ பார்க்கணும், நாட்டை நிறையா புரிஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க. சரி வீட்டுக்கு போகிறோமா, வீட்டில் போயிட்டு அம்மாவும் நானும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். திடீர்னுட்டு இல்லை எங்கேருந்து சுற்றி வருவாங்கன்னு தெரியாது, அரசியலுக்கு வந்துருன்ட்டுருவாங்க. இதனால தான் நாடு உருப்படல அப்படின்னு சொன்னேன். ஏன்ப்பா ஜாலியாக பேசும்போது இப்படி பேசுகிறீங்க அப்படி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். ஜாலியாக பேசி என்னத்தை கண்டிங்க? ஸோ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோன்னா அந்த இடத்த விட்டு எல்லாரும் எழுந்து போயிடுவோம், அவங்க மட்டும் கடைசியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஓகே, உங்கள் வீட்டில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஆண்கள் உட்காந்து அரசியல் பேசுறது உங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது? கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் சார் அவங்க பேசுறது. அதனால மற்றவங்க வேற யாராவது கேட்டுட்டு இவங்களை ஏதாவது செய்திருவாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த பயமும் இருக்கும் எனக்கு. எதுக்கு வேஸ்ட்டாக பேசி சண்டையெல்லாம் வரணும் அப்படின்னு. வேற யாராவது? சாதாரணமாகவே என்னோட ஹேபிட் என்ன அப்படின்னா, 2 பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது எங்கள் பிரச்சனையில் போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பேசிக் மென்டாலிட்டி எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும், சாதாரண ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கே. அப்படி இருக்கும்போது அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அப்போ அதில் போகும்போது அவங்களுக்கு வந்து எப்படி ரொம்ப வேறு ஏதாவது கஷ்டங்கள் வந்துருமோ, அவங்களோட சண்டை வந்துருமோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த பேசிக்கான மென்டாலிட்டி எனக்குள்ள ஒரு பொண்ணா ஒரு குடும்ப தலைவியா அந்த மாதிரி யோசிக்கும் போது எனக்குள்ள பயம் வந்துடும். நான் சொல்கிறதுன்னா, எதுக்கு தேவையில்லாமல் அரசியல் பேசுகிற? யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வரைக்கும் சேஃபாக இருக்குமா அதை பாரு. லுக் இன்டு அவர் சேஃப்டி ஆஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட். அதுதான் நான் பார்க்குறது. ஃபேமிலியை பாரு, பாலிடிக்ஸ் நீ பேசி இங்கே ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. சாரி யூ ஆக்சுவலாக பெருவாரியான சாதாரண குடும்பத்து பெண்கள் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இவங்கள்ட்ட எல்லாம் ஒரு மனநிலை இருக்கு. ஏன்னா இதனால இப்போ என்ன நடந்துட போகுது, எதுக்கு தேவையில்லாமல் பேசுறீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் யூ ஆர் நாட் கான்சென்ட்ரேட்டிங் வித் ஃபேமிலி. அப்புறம் வந்து இப்போ பேசி இது இல்லை நீங்கள் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ண போறீங்களா? என்ன இப்போ நடந்துட போகுது?
ஆனால் இப்போ இவங்க பேசுகிற விஷயங்கள்லேருந்து பார்த்தா இதுதான் மெஜாரிட்டியாக நம்ம சமூகத்தில் இருக்கிற பெண்கள் இவங்க தான் மெஜாரிட்டி. இதுதான் நிதர்சனம். பொதுவெளி என்பது இன்னைக்கு இல்ல பொதுவெளி என்பது இன்னைக்கு பெண்களுக்கானதா இன்னும் மாற்றப்படல. நம்ம என்னதான் நாகரிக வளர்ச்சி நவீன எல்லாமே இருந்தா கூட பொதுவெளியில் பெண்கள் இன்னும் வந்து வரல அப்படின்றதுக்கு சாட்சிகளாக தான் இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இவங்க பேச பேச எனக்கு வெண்ணிலாவோட ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. கீரைக்காரி வந்தால் அம்மாவை கூப்பிடவும், பேப்பர்காரன் வந்தால் அப்பாவை கூப்பிடவும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் குழந்தைகள் சொல்லாமலே. இந்த அரசியல் சீசன் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு? ரொம்ப ஃபெஸ்டிவல் டைம் மாதிரி இருக்கு. ஃபெஸ்டிவல் டைம் மாதிரி ரொம்ப, ஏன்னா எல்லாத்தோட ரியாலிட்டி நம்மளுக்கு தெரிய வருது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாலிட்டிஷியன்ஸோட ரியல் ஃபேஸஸை வந்து நம்ம பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க, போன வாட்டி என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க, இந்த வாட்டி என்ன பண்ணலை, இவங்கள்ட்ட நம்ம ஓட்டு போடலாமா வேணாவா, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண தொடங்குறோம் அவங்கள பற்றி. எங்கள் ஊருக்கு வேணும்னு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டி எங்கள் ஊருக்கு பண்ணி தரல, நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், எல்லாம் டிமாண்ட் பண்ணி வாங்குறோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபெஸ்டிவல் டைம் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஷுட் என்ஜாய் இட். குட். உங்களுடைய அரசியல் ஆர்வம் எப்படிப்பட்டது? இந்த மாதிரி மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னாலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் காலையில் எழுந்து நம்ம பேஸ்ட் எடுக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் இந்த எல்லா அன்றாட வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயங்கள்லையும் அரசியல் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில், பாலில், இன்றைக்கி விலைவாசி ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தெரியும் விலைவாசி உயருது. அப்போ இந்த விஷயத்தை பெண்கள் அதிகமாக கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த சமூகம் வந்து ஒரு வளர்ச்சியான கட்டத்தை நோக்கி நகரத்துக்கும். இன்றைக்கி நம்ம கட்டாயம் கவனிக்க வேண்டிய நேரம் என்னென்னா, இன்றைக்கி பெண்களுக்கான விஷயங்கள் இந்த பாலிசி அதெல்லாம் வந்து ஒழுங்காக கொண்டு வராங்களா, எந்த கட்சி வந்து சரியான அறிக்கையை வெளியிடல அப்படிங்கிற விஷயத்தை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு பெண் ஏன் அரசியலை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான சஜஷன் இது. குட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பக்கம் எங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் அரசியல் பற்றிய பேச்சுக்கும் அரசியல் பற்றிய விருப்பங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது இட்ஸ் போரிங் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க.